வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? எத்தனை தடவை கேட்டாலும் ஒண்ணுதான். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ ப்ரோ, உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ அப்படியே கொடுங்க ப்ரோ. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியான் ப்ரோ வந்து ப்ரீ புக் பண்ணி வாங்கினது 22 வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்துருச்சு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார் ப்ரோ இந்த ஃபோனு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வேற ஒரு மொபைல் வச்சுருந்தேன், அது ரியல்மின்னு சொல்லிட்டு. அது ரியல்மி என்ன மாடல் ப்ரோ? GT2. GT2. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசுலேருந்து செம்ம ஹீட் ப்ரோ, செம்ம ஹீட் ஆகுது. கேம் வந்து ஆடினாலுமே செம்மையா லேக் ஆகிட்டு வெளியே வர்றது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஐக்யூன்னு ஒரு மொபைல் இருக்கு ப்ரோ, நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. ஐக்யூ அந்த ரெக்கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட் யார் ப்ரோ? வேற யாரு? நான் தான். நம்ம ஜே ஸ்ட்ரீட்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஜெரால் ப்ரோ, அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணி. டான்ஸ்ல மட்டும்தான் பெரிய ஆளு, என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. ஐக்யூல நம்பர் 1 கோஸ்டர் அவர்தான். அவரே தான் முக்கிய பிரமுகர். அவர் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஐக்யூல வந்து ஒரு மொபைல் லான்ச் வருது ப்ரோ 9 ப்ரோன்னு சொல்லிட்டு, நீங்க தைரியமா நம்பி வாங்குங்க. ஸோ ப்ராசஸர் எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு. நான் வந்து அவர்கிட்ட மெயினாக கேட்டது, ப்ரோ எனக்கு வந்து அதான் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராக இருக்கும் ப்ரோ, மொபைல் வந்து கேமிங்லாம் ஆடும்போது கொஞ்சம் லேக் ஆகாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கேமரா இது இருக்க மாதிரி நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் தான் இந்த மொபைல் ரெஃபர் பண்ணது. ஸோ நல்லா இருக்கு ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ஆச்சு இது? என்ன வேரியன்ட் இது? வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேரியன்ட் தான் ப்ரோ எடுத்தேன், 12GB 256. அதான் 2 இருக்கு, 8 ஒன்று இருக்கு, 12 இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேரியன்ட்டே எடுங்க ப்ரோ, ஏன்னா டெஸ்டிங்லாம் பண்ணும்போது அதை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து எல்லா இதுவும் பார்க்கறது, ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்லி. ஆமாம், ஸோ அது வந்து நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் அதுலேயே போங்க அப்படின்னாரு. மேபி சின்ன மைன்யூட்டாக, அதாவது 8க்கும் இதுக்கும் 12க்கும் சின்ன ஏதாவது இருக்கும், டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். சார் நீங்கள் 12 எடுத்துருங்க, ஸோ உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரெஃபர் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 12 எடுத்தது. ஓவரால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, எந்த ஒரு இதுவுமே நல்லா எதுவும் சொல்ல முடியல. இப்போ பில்ட் குவாலிட்டியை வந்து ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ப்ரோ, எப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் பில்ட் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இப்போ நீங்க கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல? அது எனக்கு தெரியல ப்ரோ, நல்லா தான் இருக்கு, பிளாஸ்டிக் தான், பட் கொஞ்சம் பாத்துக்கணும். நீங்க நல்ல கேஸா வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி பாக்ஸ்ல உங்களுக்கு கேஸ் வரும்ல, அது வந்து சின்ன கேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு டிபியூ கேஸ் வருது. ஆமா, அதுவும் இருக்கு. பட் நீங்க ஒரு நல்ல கேஸ் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஓகே, சோ எப்படியோ கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குறீங்க, சோ நல்ல கேஸா போட்டீங்கன்னா அது உங்களுக்காக தான். நிறைய பேர் இப்படிதான் 40,000 ரூபாய்க்கு போன் வாங்கிடுவாங்க, ஆனா 100 ரூபாய் கேஸ் வாங்குவாங்க, பாத்திருக்கேன். அது உங்களுக்கு கொஞ்சம் இதுவும் இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம், மத்தபடி ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆனா இதுவும் பண்ணிருக்கலாம், பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் நல்லா இதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு நீங்க வாங்குறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா கொடுத்து கொஞ்சம் நல்ல இதுவா போட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். அது பெரிய இதுவும் எனக்கு தெரியல, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு ப்ரோ. சோ அப்ப பில்ட் குவாலிட்டில உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ஓகே, நம்ம வச்சுக்க பொறுத்ததான் ப்ரோ, நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ. நீங்க இப்படிதான் வச்சுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் இது நீங்க எல்லாமே யூஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணிக்கோங்கங்கறீங்க. ஆமா, ஆனா கிரிப் எல்லாம் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் இல்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு, வழுக்கலாம் இல்ல, நல்லா கையில கிரிப்பா தான் நிக்குது. சூப்பர் ப்ரோ. டிஸ்ப்ளே எப்படி இருக்கு உங்களுக்கு? டிஸ்ப்ளே சூப்பர். ஏன்னா நீங்க GT யூஸ் பண்ணீங்க. ஆமா, GT ல இருந்து இப்போ இதுக்கு வரும்போது ஓவரால் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோல இருந்து டிஸ்ப்ளேயோட ஓவரால் இது பார்க்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ டிஸ்ப்ளே. சூப்பர். எனக்கு ஐக்யூ 12ல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் கிட்டத்தட்ட மொத்தமா அதுல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னடா இது இப்படி கொடுத்து விட்டீங்க, நான் 52,000 கொடுத்து வாங்கினேன். அதேதான் ப்ரோ, 52,000 கொடுத்து வாங்கினேன் எனக்கும், 36,000 38,000 கொடுத்து வாங்குற இவங்களுக்கும் ஒரே டிஸ்ப்ளேயா? ஆமா, கிட்டத்தட்ட அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ அதுல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கும், இதுல வந்து உங்களுக்கு டியூவல் கேமரா செட்டப் வரும். மூணாவது கேமரா வச்சிருந்திருக்கலாம், அந்த 2 MP வச்சிருந்திருக்கலாம். பட் ரொம்ப எல்லாருமே காரி துப்புறனால இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி எதுக்கும் யூஸ் ஆகாத ஒரு கேமரா இதுல இதுக்கு வச்சுக்கிட்டு இந்த டிசைனே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ டியூவல் கேமரான்னு வரும்போது அந்த பிரைமரி சென்சார்ல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது போட்டோஸ்ல எப்படி வந்திருக்கு? போட்டோஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, டீசெண்டா இருக்கு. நான் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன், ஓகே நல்லா இருக்கு, மிடில் இருக்கு. நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து ஓகே ப்ரோ, ரொம்ப நான் இதை வந்து இது வரைக்கும் அப்படி இருக்குன்னு இது சொல்ல மாட்டேன். நார்மல் யூசர்ஸ்க்கு ஓகே, பக்காவா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபை. நான் வாங்கியிருக்கேன், அடிச்செல்லாம் விட முடியாது, நார்மலா இருக்கு.
அவ்வளவுதான் அப்படி சொல்றாப்ல. சரி, இதுல வீடியோ ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? வீடியோகிராஃபி எடுத்தேன் ப்ரோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 4K + 60 FPS கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 8K கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு 8K வந்து அதை 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஆசை என்னன்னா 8K ல ஒரு 120 FPS கொடுத்தா மேட்ரிக்ஸ் ரீலோடட் அப்படின்னு சொல்லி மூவி 2024ல இங்க டான்ஸ் கிளாஸ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பாத்திருக்காரு. சோ அதனால 8K 30 FPSங்கிறது வந்து ப்ராசஸ் பண்றதே கஷ்டம். ஓகே, கொஞ்சம் திக்கி திணறி தான் பண்ணணும். அதுல 60 FPS எல்லாம் கொடுத்தாங்கன்னு வைங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்போ அந்த 4K 60 FPS கொடுத்துருக்காங்களே, அது தரமா இருக்கு ப்ரோ. ஓகே, ஸ்டேபிளும் சூப்பரா இருக்கு, வீடியோஸும் பயங்கரமா இருக்கு. அது வேற லெவல்ல இருக்கு. சூப்பர். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து 1080p இல்லையா? ஆமா, அதுக்கு ஏதாவது பண்ணி விடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. விவோ ஏன் விவோ கேக்குறீங்கன்னா, விவோலயும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் 4K வீடியோ ஃப்ரண்ட்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேபி ஃபியூச்சர்ல ஐக்கும் வந்து ஒரு அப்டேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ மொத்தம் வந்து இப்போ டிஸ்பிளே உங்களுக்கு ஃபைன் ப்ரோ. அண்ட் பில்டு குவாலிட்டி அக்செப்டட். அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? அந்த 3.5mm ஜாக் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. எங்கால் அப்படி ஒரு ஜாக்கே இல்ல, ஆனா பரவாயில்லைங்க. அது இல்லன்னா எனக்கு என்னங்க, நல்லா தான் இருக்கு. டைப் சில தான் நார்மலா எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ நீங்க வந்து எப்படி ப்ரோ, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸா இல்லாட்டி வயர்ட் ஹெட்ஃபோன்? வயர்ட் தான் ப்ரோ யூஸ் பண்றேன். ஓ, அப்ப அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. அது நீ 3.5mm தூக்குனாலும் நான் அதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அது எனக்கு பழகிடுச்சு ப்ரோ. அதுவும் இருக்கு, ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் இருக்கு. சரி, கேமிங் ஆடும்போது எனக்கு வயர்ட் போட்டா அந்த மைன்யூட்டான அந்த இதெல்லாம் கேட்குமே சொல்லிட்டு நான் அதுல இருந்து அப்படியே யூஸ் பண்றேன். டெக்னாலஜிங்க, பையன் பாயிண்ட பிடிச்சிட்டான்னு தெரியுமா? அப்படிதான் கேம் ஆடுறதுக்கு வந்து சீரியஸா வயர்ட் ஹெட்ஃபோன் தான் பெஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்றது ஓகே ப்ரோ. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இப்போ கேமரா எல்லாமே ஓகே ப்ரோ. அந்த ஃபன் டச் UI OS அது எப்படி ப்ரோ இருக்கு? அதுவும் நல்லா இருக்கு ப்ரோ, யூஸ் பண்ணி பார்த்தேன். அதான் லைவா இருக்கு. நம்ம இப்போ டேல இது பண்ற மாதிரி இருக்கு, நைட்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி வால்பேப்பர்ல இருந்து எல்லாமே கூட மாறுது. ஆமா, சோ நம்ம ஸ்டெப்ஸ் அந்த இது எல்லாமே அதுவே இது பண்ணி அது புதுசா நல்லா இருக்கு. ஆமா, அது ஆக்சுவலா இந்த பீடோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் பண்ணிட்டு, நீங்க என் போனை மட்டும் வாங்கல, இயற்கையை பாராட்ட வந்திருக்கீங்க, இயற்கையை வந்து நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 4000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா அந்த பூ வந்து மலரும். அப்புறம் மலையை பார்த்து ஏதாவது ஏறி போகும். இந்த மாதிரி ஒரு சில லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. அது விவோ ஃபோன்லயும் பார்க்கலாம், ஐக்கூலையும் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ ஓவராலா வந்து உங்களுக்கு ஃபன் டச் OS, ஏன்னா நீங்க கலர் OSல இருந்து ஃபன் டச் OS வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கா? அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கலர் OSல இருந்து இப்போ இங்க வந்தனால இந்த இடத்துல எனக்கு ஒரு அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுது. ஃபன் டச் OS இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரா பண்ற மாதிரி இருக்குன்னா அது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? அப்படி எதுவும் தெரியல ப்ரோ, ஒரே ஐடென்டிக்கலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த தீம்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் தீம் பத்திலாம் பெருசா வருத்தமே பட மாட்டாங்க. ஃபோன் பண்ணோமா, சந்தோஷமா ஃபோன் ஒர்க் ஆகுதுப்பா, எஸ்எம்எஸ்லாம் டைம் வந்துருது, பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகுது, பேட்டரி நிக்குது, கேம் ஆட முடியுது, போட்டோ எடுத்தா எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று நான் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ, இதுல கால் ரெக்கார்டிங் ஆப் இருக்கு? இருக்கு ப்ரோ, இருக்கு. ஸோ அப்போ எல்லா கால்ஸுமே மோஸ்டா ரெக்கார்ட் ஆயிடும். இது எதுக்காக கேட்டேன்னா, இப்போ மீ 14 இருக்கு இல்லையா, அதுல வந்து கூகுள் டெய்லர் தான் இருக்கும். அன்னோன் நம்பர்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்மள டார்ச்சர் பண்ணும். அது கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டாக் இப்போ ஒரு பிராண்டும் அவங்களோட ஸ்டாக் டெய்லர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா கால்ஸும் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்கு? பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஓகே ப்ரோ, 5160 கொடுத்துருக்காங்க mAh. மார்னிங் ஒரு வாட்டி நான் போட்டேன்னா அது ஃபுல் டே வந்து தாங்குது ப்ரோ. மார்னிங் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதான் மூவிஸ் பார்ப்பேன், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 hours கேம் விளையாடுவேன். ஓகே, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது எல்லாம் ஹவர்ஸ் கிட்ட கேம் ஆடுவீங்களா? ஆமா, ஒரு 9:30 நைட் எடுக்கிறேன்னா 11:30. ஸோ இது எல்லாமே என்ன கேம் ப்ரோ? அது BGM. ஓகே. ஓஹோ, ஃபீச்சர்ஸும் சூப்பரா இருக்கு. கேமிங்கும் தனியா சில ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கேமிங் போனீங்கன்னா இது வேற லெவல் ப்ரோ. ஐக்கூ. ஆமா, ஆக்சுவலா அந்த பிராண்ட் வந்துச்சிங்க. இப்ப கேட்டாதான் இல்லங்க நாங்க ஸ்மார்ட் போனும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஐக்கூ 3 வந்து கேமிங் பண்ண ட்ரிகர்ஸ்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட அப்படியே
ஆரோஜியா நீ எவ்வளவு 50,000 போர், நான் வரேன் பேர் உனக்கு 30,000 கீழே அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, இருந்தாலும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இது 8 Gen 2 பவர்டு அப்படி இருக்கும்போது 33K 34K வந்து இப்போ 8128 கிடைக்குதுன்னும் போது ஒரு நல்ல பவர் பேக்டு ஃபோன் தான் அந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூலாம் நீங்க எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? இல்ல ப்ரோ, நான் அவ்வளவு நேரம் கேம் ஆடியே சுத்தமான ஹீட்டே ஃபீல் ஆகல. பழைய மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே பிடிக்க முடியாது. கேம் உள்ள போனே ஒரு 2 கேம் ஆனாலே நான் கூட ஆடுறவங்களுக்கு தெரியும், ஹேங் ஆகி நின்றோம், இல்ல அது கேமை விட்டு அதுவே எக்ஸிட் ஆயிடும். இதுல வந்து நான் அவ்வளவு நேரம் கேம் ஆடியுமே அந்த 2 hours ஆடுறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஹீட்டிங்கே சுத்தமா இல்ல. இத்தனைக்கும் வந்து ஏசி எல்லாம் போடல, நார்மல் ஃபேன் ஹீட்ல தான் உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். சுத்தமா அந்த ஒரு ஹீட்டான இப்ப நார்மலா எப்படி ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி தான் ஆஃப் பண்ணும் போது. அவுட்டோர்ல நெட்வொர்க் கவரேஜ் ப்ரோ, அவுட்டோர்ல இப்போ 5G 4G 5G மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது ப்ரோ. அதான் மாத்தி வருது 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கன்சிஸ்டன்டா எங்கயாவது ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு கடையில இருக்கீங்க, அந்த டைம்ல வந்து நெட் ஆன் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஃபிளக்சுவேட் ஆகுது, அங்கெல்லாம் கன்சிஸ்டன்டா தானே இருக்கு. ஆமா, இப்போ ஃபுல்லா கிடைத்து வந்து பாத்தீங்கன்னா 4G எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்க மட்டும் 5G எட்டி பார்த்துட்டு போறாங்க. ஓகே ரைட். இப்போ ஃபைனலா சொல்லணும்னு வைங்க ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க, கேமும் ஆடுறீங்க, டிஸ்பிளே நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்டுக்கும் இந்த ஃபோன் ஓகே. கேமிங் அப்படின்னும் போது 30,000 35,000 பட்ஜெட்குள்ளே யாராவது ட்ரை பண்றதா இருந்தா அப்பயும் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு காம்படிஷனா பாத்தீங்கன்னா நத்திங் இருக்கும் ப்ரோ, அப்புறம் இவங்களோட நியோ 7 ப்ரோவே இருக்கும். ஸோ இப்போ நியோ 9 ப்ரோ அந்த பட்ஜெட்ல இருக்கு. இதை தாண்டி வந்து இன்கேஸ் பழைய ஸ்டாக் ஏதாவது கிளியரன்ஸ்ல யாராவது வித்தாதான் உண்டு OnePlus 11R, அதுவும் ஒரு 8+ Gen 1 பேஸ்டு போனு. ஸோ இதை தாண்டி வேற எந்த ஃபோன் போனாலும் எல்லாரும் என்ன ஆகுதுன்னா எய்தர் 888+ இருக்கு, இல்லாட்டி பழைய 8 Gen 1 இருக்கும், அப்படி இல்லைன்னா Dimensity 8200 8300 பேஸ்டு போனா இருக்கு. ஸோ Qualcomm-ஓட SoC-ல கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு 8 Gen 2-ஓட இப்போ இந்த பட்ஜெட்ல கிடைக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க சப்போஸ் ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா 8128 OnePlus 12R கிடைக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டிவைஸ் நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல ப்ரோ அண்ட் எந்த ஆஸ்பெக்ட்ல கான்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? இந்த டிவைஸ்க்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும், யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் ப்ரோ, ஒரு 35 அந்த மாதிரி 35+ போறீங்க அப்படின்னா 35க்குள்ள 35 to 36 அந்த ரேஞ்சில் போறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மொபைல் ப்ரோ. ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ கான்ஸ்னா இல்ல இதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ப்ரோ, இந்த ஏரியா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? நெட்வொர்க் தான் ப்ரோ. ஸோ ஸ்டேபிளா 5G வந்து கிடைக்க மாட்டேங்குது, அங்கங்க விட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அப்போ நெட்வொர்க் ரிலேட்டட் மட்டும்தான். அதுவும் வந்து உங்களுக்கு கால் டிராப்லாம் வருது இல்ல ப்ரோ, அந்த மாதிரிலாம் வருது இல்ல? ஓகே. அது தவிர வேற ஏதாவது பாயிண்ட்னா ப்ரோ? அதான் பில்ட் குவாலிட்டி ப்ரோ, அந்த பிளாஸ்டிக்ஸ்னு சொன்னீங்களே, எனக்கு ஓகே தான், பட் இன்னும் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கொடுத்துருக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ ஆகும்போது வந்து பார்க்க போனா இப்போ எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கும் தெரியும், ஆக்சுவலா இப்போ வந்து 30 to 35K அப்படின்னு வரும்போது இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ஆல்ரெடி இது பிடிச்சிருச்சு. ஸோ கார்த்திக் ப்ரோக்கு இது வந்து ஒரு ஃபேவரட் டிவைஸா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க நியோ 9 ப்ரோ அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ போட்டோஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு, வீடியோ எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நியோ 9 ப்ரோ வாங்குறதா இருந்தா நீங்க எந்த ரீசனுக்காக வாங்குவீங்க, அந்த எந்த ரீசனுக்காக யாரையாவது வாங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுக்கு சிவபரணி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.